இரும்பு தொடர்ந்து இரும்பி கொண்டே இருக்கும். அன்னிவிளக்ஸ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இடையில போய் ஜெயரத்னம் ஜெயபாலன் இடம்பெயர் முதலுக்கு எங்களுக்கு ரெயினேயும் தெரியும். சரி சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு பார்க்க. நானும் ஒரு வருத்தக்காரன் ஆயிட்டேன். உடம்ப சரியாக கவனிச்சோம்னா இந்த வருத்தங்கள் எல்லாம் வந்திருக்காது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து வவுனியா மாவட்டத்துக்குரிய எங்களுடைய ஏனையன் ரோட்டில் இருக்கிற பிள்ளையார் கோயில் அடிக்க வந்தோம். ஏனென்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து கயாலினின் அப்பாண்ட ஆண்டு தோஷம், அதுக்காக வந்து ஒரு பூசை வந்து செய்வோம் அப்படின்றதுக்காக. அதுக்கு முதல் ரெண்டு முறை விஷயம் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். என்னென்று பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு 2016 வந்து ஒரு நாள் இரவில் இருமினது. அப்போ அது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம், வரட்டு இருமலை ஒன்றுச்சு, அதுக்கெல்லாம் ஏதோ செய்து ஓகே. அது அப்பப்போ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது குளிரிடங்களுக்கு போய்க்கல வந்து எனக்கு வந்து என்ன சொல்லுங்கள் தடிமண் வரும். அதே மாதிரி வந்து இந்த கேம்பிங்கெல்லாம் கூடுதலாக பண்ணைகளை வந்து கூடுதலாக என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் இரும்பு தொடர்ந்து இரும்பி கொண்டே இருக்கும். அதே மாதிரி திருப்பி ட்ரிப் போய்க்கல நுரலியாலாம் போய்க்கல வந்து தடிமண் வர்றது வளமையாக இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இரவில் நல்ல நித்திர கொள்கிறேன். ஆனால் விடியப்புறம் ஒரு 4 மணி அல்லது 3 மணிக்கு வந்து முழிப்பு வந்துடும். அதுக்கு பிறகு வந்து இரும்பை வலிக்கிட்டோன்னே நான் பெருசாக சாப்பிட்றதில்லை, வயிறு வந்து பொறுமலாயிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இரும்பி கொண்டே இருக்கும். சில வேளை அந்த மூச்சு விடையில அளவுக்கு இரும்பும். அப்போ அப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி நெஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா நொந்து கொண்டிருக்கு. அப்போ நான் இது எங்களோட அம்மாவுக்கு வந்து ஆஸ்மா இருக்குது, நான் அதை இல்லைன்னு சொல்லுறேன். எனக்கு வந்து எப்போ கிரிக்கெட் விளையாடாமல் விட்டனோ அப்பைக்கில் வந்து அந்த வேலையை தொடங்கினேன். அப்பைக்கில் அந்த முதலாவது வருத்தம் வந்தது. இப்போ கல்யாணத்தை பிறகு கேம்பிங் போகாமல் விட்டேன், மலையேறாமல் விட்டேன். அதுக்கு பிறகு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வருத்தம் வந்து கூட்டிகிட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆஸ்மா தான். இங்கேயும் வந்து நாங்கள் மருந்து எடுத்து பார்த்து நான் மருந்து குடிக்கிறதுல வந்து ஓகேயா இருக்குது. மற்றபடி எனக்கு இப்போ கொஞ்சம் தொடர்ந்து வருது. அதனால் வந்து இப்போ அன்னிவிளக்ஸ் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இடையில போய் அவருக்கும் ஒரு முட்டு இப்படி மூச்சடக்கு இல்லாத ஒரு பிரச்சனை வந்து எஃப்னாவில் இருக்கிற ஆதவன் டாக்டர்கிட்ட வந்து மருந்து எடுத்தவர் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அப்போ அவர்கிட்ட கழிச்சு போட்டு இன்றைக்கி ஆதவன் டாக்டர்கிட்ட வந்து யாழ்ப்பாணத்தில் நோதன் ஒரு கிளினிக், பேர் சொல்லலாம்னு தெரியல, அந்த கிளினிக்கில் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோம். அப்போ அங்கே போனால் தான் தெரியும் எனக்கு பம்ப் தர போயிடுமா இல்லை என்னென்று ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது எந்த ஒரு இது. உங்களுக்கும் இப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அதை எப்படி மாற்றினீங்கள், என்ன செய்யலாம்? இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விடிய வாக்கிங் நடக்க வலிக்கிட்டாங்க, கொஞ்சம் உடம்பு குறைக்கணும், என்ன வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக. உடம்பு குறைச்ச ஓரளவுக்கு ஓகே ஆகுமா இல்லை பம்ப் பாவிச்சா ஓகே ஆகுமா என்னன்றது தெரியலை. சரி, இப்படியான பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் இதில் ட்ரெயினில் தான் வந்து போகணும், என்ன ரயிலில் தான் வந்து போகணும். அதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கயாலின் அப்பாண்ட ஆண்டு தோஷம் என்று சொன்னாங்க, அதுக்காக வந்து இந்த கோயிலில் வந்து பூசைகளை வந்து செய்வோம், அர்ச்சனை செய்வோம். அர்ச்சனை சரி, இப்போ நாங்கள் அர்ச்சனை சாமான் இதிலே வந்து விற்கணும், வேணா அதை வந்து வேண்டுவோம். ஐயா வந்து தேடித்தான் வந்து இப்போ பிடிச்சது எல்லா வாகனம் பற்றால பெரும்பாலும் வந்து சரி. இதில் வந்து அப்போ அர்ச்சனை தட்டு இல்லையா, கற்பூரம் ஊதுபத்தி வந்து கொண்டு பார்க்குறோம். பிளானோட வேற இல்லை, அர்ச்சனை செய்யணும் வந்துட்டு அது பெரிய கோயிலாக செய்யணும், மரக்கறி தானங்கள் கொடுத்து எல்லாருமே வந்து பெரும்பாலும் நான் எப்பயுமே சொல்கிறதா வணங்கிட்டு போயிடும். அப்பா காண்டு ஜெயரத்னம் ஜெயபாலன் நாமதியானம் கொழுந்து இல்லை நீங்கள் சாமி. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. ஓம் மூலாதார மூர்த்திநாதாய சிவசுதாய சிவவரதமூர்த்தாய முக்திநாதாய மங்களம். சகல சௌபாக்கியானாம் ஐஸ்வர்யானாம் அபிவிருத்திய அப்பா நான் படத்துக்கு வச்சுட்டேன், வேளாண்மை வச்சு பூவை மாதிரி வச்சுட்டேன். பூசை முடிஞ்சு கயாலினி வந்து நூல் கட்டணும், வெள்ளை நூலில் வந்து கொஞ்சம் ஆர்வம். இந்த கோயிலில் வெள்ளை நூலில் வந்து கட்டுவிடும், மஞ்சள் நூலாகிடணும். விக்னேஸ்வராய நம. ஓம் ஸ்ரீ கணபதிநாதாய வரதய நமேவ சமானாயேஸ்வராய மங்களம் ஆகுவாகனாய வித்மஹி வக்ரதுண்டாய பிரசோதயாது. சரி, இப்போ நூலெல்லாம் கட்டி முடிஞ்சுது. பழமையாக வந்து போன முறை ஆண்டு தோஷம் வந்து எங்களை டிங்கினி ஐயரா என்ன ஐயர் அம்மம்மாண்ட அவாண்ட இது வந்து செய்தாங்களே, அப்பாண்ட செய்யலை இந்த முறை செய்ய ஒன்று தான் இருந்தாங்க. போயிட்டா அது வருஷம் ஆனால் புரட்டாதி மாலையம்னு சொல்லி அதோட செய்வோம் பண்ணிட்டு இருக்கிறேன். 10வது வருஷத்தை கொஞ்சம் பெருசாக செய்வோம். 10 வருஷம் ஆயிட்டா பாசத்து? 8 வருஷம் ஆயிட்டு. அதால் இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா அப்படி அர்ச்சனையை செய்துட்டு இன்னொரு விஷயம் நான் இன்றைக்கு செய்யலை, அப்பாண்ட நினைவாக நாளைக்கு முதியோர் இல்லத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறோம், கொஞ்சம் பேர் தான். அப்போ வளமையான தெரிந்தன நாங்களே சமைச்சு நாங்களும் சொந்தக்காரரும் சாப்பிட்டுட்டு போகிறது.
இது ஒரு நினைவா அப்பாண்ட நினைவா அப்போ அவைக்கு சாப்பாடு கொடுப்போம். அது இன்றைக்கு அவைக்கு ஏதோ புக்கிங் இன்னொரு ஆக்கள் இருக்குன்னா தாங்க நாளைக்கு அதை கொடுக்குறோம். நாளைக்கு நாங்கள் அதை கொடுப்போம். இன்றைக்கு கோயிலில் வந்து சின்ன ஒரு அர்ச்சனையை செய்துட்டு நாங்களும் மச்சம் சாப்பிடாம மிளகாயை சாப்பிட்டுட்டு இருப்போம். சரி, ஓகே, நல்ல விஷயம். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 10 மணிக்கு ஒரு ரெயின் இருக்குது, அது ஏசி ரெயின். 11:30 நார்மல் ரெயின். ஏசி ரெயினில் போயிடலாம். இன்னும் 2400 ஒரு ஆளுக்கு. ஜஃப்னா போகிறதுக்கே 5000 ரூபா வந்து முடிஞ்சிடும். அது நீங்கள் இங்கேருந்து ஜஃப்னாலேருந்து கொழும்பு போனாலும் ஒன்று தான், வவுனியாலேருந்து யாழ்ப்பாணம் போனாலும் ஒன்று தான். ரயிலில் ஏறினாலே வந்து 2400 வந்து நாங்கள் பே பண்ணோம். சரி, நாங்கள் இதுலேருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வேறு நாங்கள் இப்போ வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. குறிப்பாக இந்த வவுனியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து யாழ்ப்பாணம் போகிறது சரியா முதல் வந்து 6 மணிக்கு 8 மணிக்கு இங்கே வரும். அன்றாவத்தில் 6 மணிக்கு ஏதோ வலிக்கிட்டு இங்கே 6:45 ஏதோ வரும். 9 மணிக்கு நாங்கள் கொழும்பு போகலாம். சரி, எங்கே யாழ்ப்பாணம். இப்போ வந்து அதே வவுனியாவிலேருந்து யாழ்ப்பாணம் பஸ்லையோ வந்து யோசிக்கவே சக்தி எல்லாம் வந்து தலையெல்லாம் உண்மையை சொல்லிட்டாள் இன்றைக்கு தான். அதனால தான் நாளுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெயினில் போகிறோம். வேணா வரைக்கும் ட்ரெயினில் தான் வர ஒரு ஐடியா. இப்போ நேரம் சரியாக 11 மணி ஆகுது. ஆனால் 19 ஆகுது. எப்படியும் 11 ஆளுக்கு தான் டிக்கெட் கொடுக்க வலிக்கிறேன் நம்மள செகண்ட் கிளாஸில். குறிப்பாக வந்து நாங்கள் கொழும்புல இது வரைக்கும் அன்றாவரம் மட்டும் கஷ்டம். ட்ரெயினில் வரணும், அவ்வளோ ஆக்கள் இருக்கும். பஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் தான். அதுக்கு இஞ்சால வந்து ஃப்ரீ ஆகிடும். அப்போ எங்கள்கிட்ட போய்க்குள்ள ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் வரைக்குள்ள மாட்டிடுவோம். வரைக்குலேயும் வந்து கோண்டாவில் கொக்குவில் அங்கால சைடு அங்கால இருக்கணும்டா. சரி, இதுதான் வந்து பார்த்திங்களாண்டா எங்களுடைய ரயில்வே ஸ்டேஷன். பாருங்கள், அந்த ஒரு பழமையான ஒரு கட்டடம். இது எந்த காலத்தில் கட்டப்பட்டதுன்றது போட்டிருக்க மாதிரி தெரியல. சின்ன வயசுல இடம்பெயர்ற முதலுக்கு எங்களுக்கு ரெயினேயும் தெரியாது. பாட புத்தகத்தில் தான் வவுனியா மட்டும்தான் கூட. யாழ்ப்பாணத்துக்கே பெரும்பாலும் ட்ரெயின் தெரியாது. அப்போ இடம்பெயர்ந்து சண்டே எல்லாம் முடிஞ்சிருக்க டூர் ஒன்று கூட்டிகிட்டு வந்தது. அப்போ உங்களுக்கு ரெயின் தெரியாது. நெஞ்சு தான் கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினிங் காட்டினது. சரி, நல்ல விஷயம். எல்லாமே அதை அந்த மென்ஷன் பண்ணவே இல்லை. இதில் கடாலம் நானும் ட்ரெயினில் போய் இடையில் கொஞ்சம் காலம் நிப்பாட்டி இருந்தது தானே. இதில் டைம் எல்லாம் வந்து போட்டிருக்கணும், என்னென்ன டைம் எங்கெங்கே போகுது அப்படின்ட்டு. ஆனால் இரவில் அந்த லைட் எல்லாம் பார்த்து நல்லா இருக்கும். சரி யாழ்னி, போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் வந்து செகண்ட் கிளாஸில் தான் வந்து போகிறோம். ஃபஸ்ட் கிளாஸ் போகிறது வேஸ்ட். அதே மாதிரி தேர்ட் கிளாஸ் போகிறது கஷ்டம். நான் சொன்னால் தானே 11 மணிக்கு தான் டிக்கெட் வந்து கொடுக்க வலிக்கிறேன். ஒரு 5-10 நிமிஷம் லேட் ஆகலாம் வேணா. நீங்கள் தான் வீட்டை நிற்க விடாமல் அவசரப்படுத்தி அந்த டைம் வந்து அவசரப்படாமல் ஓடி பதட்டப்படாமல் அதுக்காக தான் அந்த பஸ்ஸில் ஒரு 2:30 மணிக்கு எதுலேயாவது போகலாம். ரெயின் அப்படி இல்லை தான். வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். ஒரு ஆக்களும் வந்து இறங்கி கொண்டிருக்கணும் ஆட்டோக்களில். இன்னும் டிக்கெட் கொடுக்க மாட்டேன். சரி, இப்போ டிக்கெட் தந்துட்டு நம்ம கையாளி எவ்வளோ டிக்கெட் வந்தது? 1100 பேருக்கு செகண்ட் கிளாஸ் தானே. அதோட தான் நாங்கள் பசிக்குதுன்னு சாப்பாடு போய் வேண்டிட்டு வந்து. சரி, இப்போ வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய அப்டேட்டுகளை வந்து செய்திருக்கிறோம். இதில் தண்ணி ஃபில்டர் வந்து வச்சுருக்கணும். குறிப்பாக வந்து அதோட வந்து புக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கணும். நல்ல விஷயம் உண்மை. ஆனால் புக்ஸ் படிக்கிற நேரமே இல்லை. ரெயின் வாரதுலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் உள்ள விடுறீங்க. அதுக்குள்ளே என்ன படிக்க? அதுவும் சரிதான், அது உண்மையான விஷயம் தான். பிரயாணத்துக்கு அது வச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரியும். இந்தியாவில் பக்கம் தான் நாங்கள் யாழ்ப்பாணம் போகணும். 11:22 ஆயிடுச்சு. இதில் வந்து இருந்துட்டோம். அறிவிக்கணும் வந்து ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் வந்து தண்டனைக்குரிய குற்றம் உண்டு. ஆனால் ஒரு நாள் ட்ரெயினில் வரைக்கும் பட்ட வெறியில் வந்து ஏறி வந்தவே கிளிநொச்சிலேருந்து எல்லாருக்குமே டிஸ்டர்பாக இருந்தது. அதில் எல்லாம் படத்துக்கிட்டு அது வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியே கண்டுகொள்ளாதாக்க ஸ்மோக் பண்ணால் ஃபைன் கண்டு சொல்கிறாங்க. இந்த ரயில்வேயில் அறிவிக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கேளி என்ன ஒரு விஷயத்தையும் மக்கள் வந்து யோசிக்கணும். எங்கள் கார் கிடைக்குது, அதுக்கு சர்வீஸ் வந்து இதாகிட்டானே, அதில் வந்து போடணும். அது மேக்சிட்டி கோல் அடித்தா அவங்க எடுக்கிறாங்களோ இல்லை என்ன கட்டம்னு தெரியல. 16ஆம் தேதி திருப்பி ஒரு 1000 அதுக்கு முதல் சர்வீஸாக போடுவோம். அவசியமும் இல்லை. ஆனால் உண்மையாக காரில் போயிட்டு வரேன்டா சில 2 பேர் ஒரு 4 பேர் போகிறோம். அவசரம் பண்ணால் காரில் போகலாம். பெட்ரோல் அடிக்கிற அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க தானே. நீங்கள் அந்த காரில் போனால் கூட பெட்ரோலை மட்டும் அடிச்சுட்டு அதில் கொஞ்சம் சும்மா சாப்பிட்டு வந்துடும். இங்கே போனால் ட்ரெயின் டிக்கெட், அங்கே சாப்பிடுவோம், பிக்மி, அது இதுண்டு எல்லாம் ஒரே செலவு தான். என்ன இது முடிஞ்சு 6 கிலோமீட்டர் வந்து முடிஞ்சு. ஆனால் எனக்கு காரும் செட் ஆகலை. ஏசி போட தானே அந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏசி இப்போ பின்னால் இருக்கிறாங்களுக்கு வந்து ஹெவியாக போடுவோம். சரி, அது வந்து எனக்கு தான் வந்து முதலாகப்பட்டு மூக்குரடிக்கெல்லாம் அடித்து தரும். அதனால தானோ என்னவோ தெரியல. அது இப்போ தான் இந்த ஏசி காருக்குள்ள ஏறினா பிறகு தான் வந்து இந்த சம்பவங்கள் தொடர்ந்து இந்த வீசிங் மூலம். ரைட், ரயிலில் சத்தம் வருது, ரயில் வரப்போகுது. என்ன கையாளி நாளைக்கு போகிற ட்ரெயினில் வருஷத்துக்கு போகிற ரயில். நானும் அப்படி தான் கன வருஷம் ஆகிட்டு கிட்டடியில் போயிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஆமாம், இதான் சவுண்டா.
எல்லாமே தேர்ட் கிளாஸில் இருந்த பிறகு யாரு நோ வந்துடும் யாரும் இல்லை முதுகுனோ எல்லாம் பெறும் என்ன இது ஒரு சீட் ஃப்ரீயாக தான் இருக்குது பதட்டப்படாது இதில் இல்லை நான் சொன்னேன் தானே ஆகல் ஃப்ரீயாக தான் வந்து வேறு டிக்கெட் அதனால் வந்து பிரச்சனை இல்லை இதில் வந்து ஃப்ரீயாக இருக்குது செகண்ட் கிளாஸ் டிக்கெட் எங்களோட இதில் வந்து இப்படி தான் இருக்குது இதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட் தேர்ட் கிளாஸ் வந்து நீல கலரில் இருக்குது சரி இப்போ வந்து வெளிக்கிட்டோம் நேரம் சரியா 11:43 எப்படியும் ஒரு 2:30 மணி தேவை ஆகும் என்ன போகிறதுக்கு 2:30 ஆகும் மட்டும் டைமி வந்து சொல்லுது இது பெருசாக எல்லா ஸ்டேஷன்லையும் நிற்காது மெயினான ஸ்டேஷனில் மட்டும் தான் டிக்கெட்டு இங்கால தான் பச்சை பசலேண்டு இருக்கும் வவுனியா கிளிநொச்சி மட்டும் ஓரளவுக்கு இருக்கும் அங்கால அப்படியே அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க கடற்கரை சைட் மாதிரியே இருக்கும் ஒட்டு தருமே இல்லை பெட்டியில் பெரும்பாலும் ஆக்கள் அப்படியே இருந்து ஜாலியாக போகணும் ஏன்னா தலை அடிக்கிறது ரெயின் சத்தம் ஹெவியாக இருக்குது பஸ் கிளாஸில் வந்தீங்களா அப்படி இருக்காது இது கூட சத்தம் தான் இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பவுனியானது பஸ்ஸில் போகிறது நல்லா கல்யாணிக்கு சிலவில் அந்த தலை சுற்றுற மாதிரி எல்லாம் இருக்கும் அதனால தான் வந்து ட்ரெயினில் சொல்லியிருப்பேன் ஆனால் பஸ்ஸில் போனால் 2:30 மணி அதில் கொழும்பு பஸ் ட்ரிங்கோ பஸ்ஸுகள் வரும் அதில் போனால் போயிடலாம் இது 3 மணி வரதுக்கிட்ட ஆகும் போல் இருக்குது நேரம் சரியாக 12:50 நாங்கள் கிளிநொச்சிக்கு இப்போ தான் வந்திருக்கிறோம் வவுனியாவுக்கு அடுத்தது கிளிநொச்சியில் தான் பெரும்பாலும் ஆக்கள் இருக்கிறோம் காலையெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஆக்கள் 2 ஆக்கள் தான் ட்ரெயினில் வருகிறோம் பெரும்பாலும் நான் நல்ல நித்திர கையால் நீங்கள் சொல்லிவிட்டு உண்மையிலுமே வந்து நல்லா இருக்குது நித்திர உள்ள இந்த சத்தத்தை கேட்க நித்திர உள்ள பெரும்பாலும் வந்து தமிழிடங்களில் வந்து ரெயின் பயணம் ஆக்கள் செய்யாத காரணம் குறிப்பிட்ட ஒரு டைம் இப்போ நாங்கள் வவுனியாவில் இருக்கிறோன்னா மேக்ஸிமம் யாழ்ப்பாணம் போகிறதுக்கு இந்த ட்ரெயினில் வந்து ஆசைப்படுவோம் அதாவது அந்த டைமுக்கு வந்து ஆக்கிறதுக்கு வராது வெளியில் தலையை நீட்டுனா என்ன காற்று ஆனால் டேஞ்சர் நீட்டிடாதீங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்கள் ஆட்கள் இருக்கிற கதிரைகள் எல்லாம் வந்து இப்படி உடைஞ்சி போயிருக்கு ஆனால் இதிலெல்லாம் திருத்துற மாதிரியும் இல்லை அதை கண்டுகொள்கிற மாதிரியும் இல்லை ஏன்னா எங்கடையாகலாம் அப்படி தானே ஒன்றை கண்டோன்னா அப்படியே இருந்து உடைக்கிறது பெரும்பாலும் ஆக்கள் வாரையில் தானே எப்போயா இருந்துட்டு இந்த ரயிலில் வந்தால் தான் இப்படி தூக்கி அடிக்கத்தான் இருக்க தலை சுற்றி போட்டு விடுவேன் இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு கதிரை கூடி ஒழுங்கா இல்லையே ஏன் நிற்கிறாங்களே பாருங்க பரந்தன் அடுத்த ஸ்டேஷன் வந்து பல இஞ்சால தெரிகிறதா வந்து பார்த்திங்கன்னா ஆனரவு உப்பளம் இஞ்சாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே ஓட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு 2 பேர் தான் வந்து இருக்கிறோம் ஆனரவு உப்பளம் இதை விட நாங்கள் இதுக்கு முதல் பார்த்தது நல்லா இருந்தது எவ்வளோ இருக்குது உப்பளம்ட்டா அது புத்தளம் தான் அதில் பாருங்களேன் உப்பு குமிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ தெரியுமா நினைக்கிறேன் உங்களுக்கு அது மாதிரி காற்றாலைகள் வந்து இதில் தெரியுது அப்படியே இந்த ட்ரெயின் போகிறதுக்கு பரலாவே வந்து எங்களுடைய ஏனையன் ரோட்டும் வந்து கொண்டே இருக்கும் இதில் பாருங்கள் நடராஜர் சிலை இடத்துல இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் சிடிபி பாஸ் இந்த பாருங்க சிடிபி பாஸ் அதுக்குள்ளால ஓவர்டேக் பண்ணி அடிக்கிறாங்க இந்த சரி லைவாக ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று பார்த்துருக்கலாம் மிஸ் ஆகும் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ND 9938 பஸ் நாளைக்கு டிக்கெட் செக் பண்ண மாட்டேங்க வந்து டிக்கெட் வந்து செக் பண்ணி கொண்டு வரையிடும் அங்கே இருக்கும் இதில் பாருங்கள் இதுதான் வந்து டிக்கெட் இது 2 டிக்கெட் 550 ரூபாண்ணே செக் பண்ணிட்டு போயிடும் அதே மாதிரி இந்த அண்ணா வந்து ரெயின் தொடங்கினதுலேருந்து இந்த கேண்டீன் வச்சுருக்கிறேன் வீட்டில் வச்சு கொண்டு தெரியுது ரொட்டி வடை அதெல்லாம் இதில் பனைமரங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருது கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் ஏரியாக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம் இப்போ கொடிகாமம் ரயில்வே ஸ்டேஷன் அடியில் நிற்கிது 1:33 வந்து வரணுமாம் 1:35 வந்து வரணுமாம்
ஆனால் 1:33 வந்து அதில் வந்து 2 நிமிஷம் நிப்பாட்டி வச்சுருந்தது தான் வந்து அந்த லைட் போடுறவர் போய் அந்த லைட்டை போட்டுட்டு விடுறார். இப்படியெல்லாம் சில இதுகளெல்லாம் இருக்குது, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ட்ரெயினுக்குள்ள இருந்தேன் நித்திர வந்துட்டு போகிறதானே, அதான் எங்களுக்கு தெரியும். நல்ல கேமரா ஒன்று எடுக்கணும்னு யோசிக்கிறேன். ஏன்னாலும் இதில் இன்ஸ்டாவில் பொக்கெட்டில் வந்து சில வியூக்கள் வந்து சரியாக டப்புன்னு காட்டு இல்லாமல் இருக்குது. அந்த வீடியோ எடுக்கிறீங்களா? ஓ, 2வது மேடைக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டோம். சரி, பயணம் வந்து இனிது முடிந்தது. ட்ரெயின் பயணம். இங்கே பாருங்க எவ்வளோ இறங்கி வேணுண்டு. இப்போ தான் தெரியும் எவ்வளோ பேர் யாழ்ப்பாணம் வந்த வெயிலுண்டு. சரி, அப்படியே நாங்கள் வரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வருது. கொழும்பு ரயில். நான் சொன்னதான் ஏசி ரயில் உண்டு. இது வந்துட்டு இருக்கு. எல்லாம் அவசரப்பட்டு தந்திப்பினும் பின்னுக்கு போகலாம். நல்லா ஏசியாக பார்க்க நல்லா பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறாக்கள், ஏர்போர்ட்டுக்கு போகிறாக்களுக்கு வந்து சூப்பர் ட்ரெயின். எல்லோரும் வெளிநாட்டாக பேக்வேர்டில் தான் நிற்கணும். பட்டியலுக்கு தேடுது. புக்கிங் கேட்டால் பயப்படவே இல்லை. ஆரத்தில் வந்து போகலாம். பெரும்பாலும் இது எல்லாமே புக்கிங்காக தான் இருக்குது. இங்கே வேறு. சரி கயாலினி, எங்களோட வழியில் வந்துட்டோம். ட்ரெயினுக்கு வந்து போயிட்டு அடுத்த பயணமுங்க இதுலேருந்து மீனாட்சி பவன் புதுசாக திறந்திருக்கிற ஜெஃப்னால். அப்போ அதுக்கு பிக்மியை போட்டுட்டு வெளிக்கிட வேண்டியதானே. பயணம் எப்படி இருந்தது? ஓகே, இந்த பஸ்ஸில் கொஞ்சம் கலைஞ்சிருக்கேன். இது வந்து அப்படியே இருந்த மாதிரியே இருந்து கொஞ்சம் தலையடி இருந்தது. ஆனால் ஓகே தான். இப்போ ஒவ்வொரு போட்டினாங்க, பிக்மி போட்டினாங்க. ஸ்ரீ மீனாட்சி பவன் அடிக்கத்தான் வந்து வருதுன்னு எங்களோட ஆட்டோ வந்துட்டு பிக்மி ஆட்டோ அப்படி ஒழிக்கிடும். சரி, ஓகே, நாங்கள் வந்துட்டோம். இல்லை வேறு ஸ்ரீ மீனாட்சி இந்தியன் உயர்தர சைவ உணவகம். இப்படி எங்கள்கிட்ட இலங்கையில் அப்படி போடல. இலங்கை உயர்தர சைவ உணவகம் மட்டும் போடலாம் தான். சரி, போய் பார்ப்போம். நான் இப்போ சாப்பாடு முடிஞ்சு வரையில. மீனாட்சி இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன கோவா பருப்பு கூட்டு, சாம்பார் கருவேப்பிலை ரசம் அப்படி அந்த மாதிரிலாம் போட்டிருக்கணும். இதுதான் சிம்பிளாக இருக்கானா. கயாலினிக்கா 2 ஹோட்டலில் ரெக்கமெண்ட் பண்ணுறது. 2 வந்து சாப்பிட்டு நல்லா இருக்கேன்னா, ஆனால் அந்த சாப்பாடு இப்போ இல்லையா? சோறு கறியே மற்ற பிரியாணி தான் இருக்காங்க. நான் லேட் ஆகிட்டு. அதோட இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன ஒரு சின்ன கடையில் தான் வந்து செய்யணும். சரி, இப்போ வந்து சாப்பாடு வந்துட்டு 7 கறியோட வந்து சோறு கறி. ஏன்னா 7 வருது. என்னென்ன வந்துருக்கேன்? பீட்ரூட், முருங்கைக்காய் கறி, பருப்பு, ரசம், முருங்கைக்காய் சாம்பார், வெள்ளிக்காய், பாயாசம், தயிர். சோறு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்கேன். கறி குறை வேணாம், இந்தியா மாதிரி குறைப்பில்லை. இதனால என்னோட ஓப்பன் ரிவ்யூ வந்து கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் இதே மாதிரி வவுனியா வவுனியா ஆன்சன்ட்டு இதில் என்ன வவுனியாலையும் இருக்கிற நல்ல கடை நல்லா இருக்கா? இந்த பிரியாணி சாப்பிட்டு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த ஃப்ளேவர் போட்டு செய்திருக்கணும் இல்லை கலப்படம் போட்டு செய்திருக்கணும். என்ன நல்லா இருக்குல்ல? சரி, நான் சாப்பிட்டு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சரி, இப்போ சாப்பிட்டு முடிஞ்சு 1200 பிரியாணி வந்து 700, ரைஸ் வந்து 500. ஆனால் நாங்கள் வவுனியா ஆன்சன்ட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது, அதில் சாப்பிட்னாங்க 800. ஆனால் 2 பேர் சாப்பிடக்கூடிய நிறைய கறி. 250 தயிர் சாதம், புளி சாதம், பிரியாணி, மற்ற நோமல் சோறு, இவேண்ட கறியை விட நல்ல நிறைய கறி வகைகள் நல்ல டேஸ்டானது. மற்றது அவல், லட்டு அப்படி இந்த ஸ்வீட்டுக்கு அப்படியெல்லாம் தெரியும். ரசம், தயிர். பிரியாணி வந்து குவான்டிட்டி அங்கே கூட. அங்கே 1 பேர் நிறைய சாப்பிடலாம். நார்மலாக இப்போ இந்தியா சாப்பாடு எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, சாப்பாடு குறை சொல்லி நல்லா இருக்குது. ஒரு 70% எனக்கு ஓகே. இப்போ இதில் இப்போ 3 மணி ஆகிட்டு 1.5 மணி காலம் இருக்குது என்னுடைய கிளினிக் வந்து போகிறது. அதுக்கிடையில் என்ன சொல்லணும், ஐஸ்கிரீம் போய் குடிப்போம்னு சொன்னால் கேவலமாக பேசுவாங்க. ஏற்கனவே அர்த்தத்தில் நான் வந்திருக்கேன். வாக்கு வந்து ஐஸ்கிரீம் குடிக்கணும் போல் இருக்குன்றவா. இந்த கடை வடத்தில் இருக்குது. இது என்னோட கோயில்? சிவன் கோயில்.
வண்ணார் பண்ணை சிவன் கோயில் அடி இவ்விடத்துல தான் இந்த கடை இருக்குது. இல்லை நிறைய சைவ உணவகங்களும் இருக்குது. இதுலேயும் சைவ உணவு மட்டும் தான் வந்து போட்டிருக்கேன். பரவாயில்ல, நல்ல ஒரு இடத்துல வந்து திறந்துருக்கலாம். அடுத்தது நடக்குன்ற பார்ப்போம். பிக்னிக்கை போடுவாங்கயா. சரி, ஓகே. நாங்கள் இப்போ நோ லிமிட்டில் போய் சும்மா இருந்துட்டு சும்மா இருந்ததோட எடிட் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் சொன்ன கிளினிக்கு வந்துட்டோம். உள்ளே போய் நாங்கள் வீடியோ எடுக்கிற அந்த அளவுக்கு அழகாக இருக்காது. அதனால் உள்ளே என்ன சம்பவம் நடக்குதுன்றதை நாங்கள் போயிட்டு வந்து சொல்கிறேன் வேணே. இது எவ்வளோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு இடம். ஓ, வெள்ளைக்கோட்டில் நீங்கள் போகலாம். ஆனால் வெள்ளைக்கோட்டில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம், ஸ்கூலில் படிக்க சொல்லி தந்திருக்கணும். 2 பக்கம் பார்த்து வாகனம் விராடி தான் போகணும். இப்போ அப்படி இல்லை, அங்கடபாட்டில் வந்து போயினோம். சரி, ஒரு உள்ளே போயிட்டு வந்துடுறோம். கடவுளே, இப்போ போய் உள்ள 4:30 டாக்டர் வருவான்னு சொன்னால், ஆனால் 5 மணிக்கு தான் வந்து வந்ததில்லை. எனக்கு 5:30 ஆகிட்டு. 5 மணிக்கு வந்துட்டு நம்ம பிறகு நானும் சொல்கிறேன் எனக்கு இருக்கிற வருத்தங்களை. அதில் ஒரு இப்போ நான் 3 வீதம் சொல்லியிருக்கிறேன்டா, ஒரு வீதம் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கட வருத்தங்களை கேட்கணும் காது கொடுத்து. மற்றபடி அவையில் வந்து டிசைட் பண்ணி போட்டு இப்போ என்னென்னா நானும் ஒரு வருத்தக்காரன் ஆகிட்டேன். அதாவது நானும் இனி பம் வந்து பாவிக்கணும். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு பம்மை வந்து நீங்கள் பாவிக்கணும், விடிய பின்னேரம் பாவிக்கணும் அப்படின்ட்டு டேப்லெட்டும் ஒரு 7 நாளுக்கு வழி தந்திருக்கேன். 5 நாளுக்கு ஒரு நேரம் மட்டும் 7 குழு செய்யும். மெட்டது ஒரு குழு செய்யும். இதே தான் 3வது டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ஸ்கேனும் வந்து எக்ஸ்ரே எடுத்தது. அது நார்மல். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ரே பம் என்ன பம்? காட்டுவோம். சரி, இது வந்து மருந்து. இது வந்து லாபரிய பம் தந்திருக்கிறோம். எனக்கு உண்மையிலே விருப்பம் இல்லை. ஆனாலும் வந்து இப்போ கொஞ்சம் அடித்தா பிறகு ஓகேன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இதே வந்து அடிக்ட் ஆகிட்டோம்ட்டா கயாலினியும் முதல் பாவச்சுங்களா? சரி, அது முதல் எனக்கு நோமல் சின்ன இருக்கு அப்படி சும்மா அடிச்சு. சரியா? அப்போ இது இப்படி தான் நடந்திருக்கு சம்பவம். இதுக்கு தொடர்பாக நீங்கள் வந்து அனுபவசாலிகள் வந்து தயவு செய்து, அனுபவத்துக்கு தான் நான் முதலாவது மதிப்பளிப்பேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பாவிக்கலாமா? ஆனால் இவன் நம்ம எல்லாம் கொஞ்சம் காலம் பாவிச்சுட்டு அப்படி விட்டுட்டாங்க. எங்களோட அம்மாவுக்கு இந்த ஜெர்மன்ல இருந்தா அத்தை கொண்டு வந்து இந்த சிவப்பும் வெள்ளையும் மாதிரி ஒரு பம் வந்து கொடுப்போம். அது அம்மாவுக்கு முடி சரியா அழுக்கும். இப்போ குளிர்காலம் வந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு முட்டு வாரையில. சரி, எனக்கு ஒன்று ஒரு கவலை சார். நானும் ஒரு டஸ்ட் அலர்ஜிக்கு இருக்குது. ஒரு சும்மா அலுமாரிக்கில் கனநாள் இல்லாத உடுப்படுத்து பார்த்தாலே வரும். எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, இந்த குளிர் ஃபேனுகள் எல்லாம் படுத்து அந்த முட்டுகளுக்கு வேணும். அரவாசி இவர் தன்னொன்னு பெருவலா எக்ஸ்ட்ரா இருக்காங்க சொன்னார். நுரையீரல் அந்த பிரச்சனை இருக்குமோ, நிமோனியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் மட்டும் இருக்கும். அது என்ன குணம் தெரியல. அதெல்லாம் மாற்றணும். கான்ஃபிடென்ட் ஆனாக்கள். ஆனால் இப்போ விளையாடணும், உடம்பு குறைக்கணும் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு இப்போ ஒரு எண்ணம் இருக்குது. உடம்பை சரியாக கவனிச்சோம்னா இந்த வருத்தங்கள் எல்லாம் வந்திருக்காது. அடுத்தது இதெல்லாம் இப்போ முடிஞ்சது. அடுத்த ஒரு பெரிய டாஸ்க் என்ன, பஸ்ஸில் போகும். இதில் இருந்து இப்போ நாங்கள் பஸ்ஸில் போகிறோம். 8:30 தான் ட்ரெயின். அதாவது வந்து நாங்கள் பஸ்ஸில் போகிறோம். அதில் போகிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்க போது. நீங்கள் இது தொடர்பாக உங்களோட அனுபவங்களை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதே பப்ளிக்கில் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது தானே, எனக்கு என்னென்ன பிரச்சனையால் வந்து நான் இந்த பம் வந்து பாய்க்கு வலிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட சொன்னேன். சரியா? இப்போ இதிலேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போகணும். சரி, இப்போ இடையில இறங்கிட்டோம், பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி காசும் எடுத்துகிட்டு இதில் இருந்து அரசாங்க பஸ்ஸில் வந்து போகிறோம். இதில் போகிறதே ஒரு அனுபவமாக இருக்கும். பொருங்க வர இந்த இடத்த நிறைய பேர் மிஸ் பண்ணி நினைக்கிறேன். ஜாலியாக போகலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஓகே. கவர்மெண்ட் பஸ் இங்கே வரேன். இந்த சீரன் மாங்க இருக்குது. நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து செய்ய போகிறேங்க. ஒரு பாத்ரூம் எல்லா இடத்துலையும் கொமனான இடங்களில் கட்டி கண்ட்ராக்ட் விட்டு நான் நீட்டாக வச்சுருந்து காசு உழைக்க போகிறேன். எவ்வளோ ஒரு அவசரத்துக்கு யார் வந்தாலும் போயிடலாம் என்ன? அதுதான். சரி, இப்போ இதில் நான் நினைக்கிறேன் கொழும்பு பஸ் அதுகளில் ஏற்ற மாட்டாங்க. அங்கே தான் பொண்ணுக்கு தான் போய் பார்க்கணும். ஏற்றுக்கணுமா? சீட் புக்கிங் பெரும்பாலும் இருக்கும். ப்ரைவேட் இப்போ கவர்மெண்ட் பஸ்கள்லேயே வந்து பிளான் மாற்றிட்டோம். இந்த பைக் வந்து என் வீட்டை நிற்குது. அதனால் கொழும்பு பஸ் வந்து அதால் போகும், இவன் வீட்டடியால். அப்போ அந்த பஸ்ஸில் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு போகும்ட்டு ஒரு பிளான். எங்கே பஸ்ஸை சுற்றி காட்டுறேன். இந்த வரங்க, இந்த பஸ்ஸில் ஏறிட்டோம். இதில் புக் பண்ண சீட்டுகள் எல்லாம் புக் கண்டு எழுதியிருக்கும். மற்றதெல்லாம் தான் இருந்து போகலாம். சரி, இப்போ கயாலையும் ஒரு ஃப்ரேம் ஒன்று இங்கே ஆர்டர் பண்ண கொடுத்தவா என் ஃப்ரெண்டுக்கான சர்ப்ரைஸ். இதுலேருந்து இப்போ 7 மணிக்கு பஸ் எடுத்து அப்படியே கயாலில் விட்டு எதால் போகும்? பூனேரியாவில் என்ன 1 மணி யாழ்ப்பாணம். இங்கேருந்து அங்கே 1 மணி 1.5 மணி நேரம் 1 மணி நேரம்
1:30 மணித்தியாலம். சரி இதில் வேறு எல்லோரும் வந்து இருக்கணும். அப்படியே பயணம் தொடங்கட்டும். ஃப்ரீயா டைமுக்கு வந்து வெளிக்கிட்டு. ஆனால் இந்த பஸ் வந்து 3 மணிக்கு தான் கொழும்புக்கு போகுமா.